வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டைட்டில் அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், கொஞ்சம் வித்தியாசமான கார்கள், அதாவது டைம் பீரியட் கிடையாது, இங்கே தான் சேல் பண்ணியிருக்காங்க, இப்படி தான் அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்ச கார்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஒரு 5 கார்களை இன்னைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது பனோஸ் AIV ரோட்ஸ்டர் அப்படிங்கிற காரை பத்தி தான். இந்த காரை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட டிசைன், அதுக்கப்புறம் லுக், அதுக்கப்புறம் இதுல உட்காந்துருக்கிற சீட்டிங் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை பார்த்தோம்னாவே நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். என்னடா கார் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இந்த கார் பார்த்தோம்னா 1992 இருந்து 99 வரைக்கும் 2 வருஷம் நம்ம மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1992 இருந்து 1995 வரைக்கும் மொத்தமா 44 கார்கள் வரைக்கும் இந்த கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து 96 இருந்து 99 வரைக்கும் 176 கார்கள் வரைக்கும் ப்ரொடக்ஷன்ல வந்து இந்த கார்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கார் ஓரளவுக்கு டீசெண்டா சேல் போயிருக்கு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க நல்ல லக்ஸூரியான கார்களை பாக்குறாங்க தெரியுமா, அவங்ககிட்ட மட்டும்தான் சேல் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த கார்ல யூஸ் பண்ணியிருந்தது 4.8 லிட்டர் V8 இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த மாடல்ல பார்த்தோம்னா 4.9 லிட்டர் V8 இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ஜின் எல்லாமே ஃபோர்ட் கம்பெனி கிட்ட இருந்து பாரோ பண்ண இன்ஜின்ஸ் தான். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட இந்த வண்டி வந்துச்சு. இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 225 km/h மாதிரி கொடுத்திருந்தாங்க. இந்த கார் 0 to 100 ரீச் பண்றதுக்கு வெறும் 4.3 செகண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்குது. அந்த டைம்ல இதெல்லாம் பெரிய விஷயமாவே பார்க்கப்பட்டுச்சு. இந்த வண்டியில யூஸ் பண்ணியிருந்த இன்ஜின் பார்த்தோம்னா 4604 cc 8 சிலிண்டர் 32 வால்ஸ் DOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வண்டி 305 bhp பவரும் 410 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இந்த வண்டியை டெவலப் பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. இந்த வண்டி அதிகபட்சமா 7 km/லிட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கக்கூடியது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இதோட டிசைன், இதோட ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் வேற லெவல்ல இருந்துச்சுல, அதனால தான் இந்த காரை நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கோம். லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற கார் எதுன்னு பாத்தீங்கன்னா டக்கர் 48 அப்படிங்கிற கார் தான். இந்த கார் நம்ம மார்க்கெட்ல எல்லாம் கொண்டு வரல, கம்ப்ளீட்டா அமெரிக்கன் மார்க்கெட்ல தான். இந்த கார் 1947 இருந்து 48 வரைக்கும் தான், அதாவது ஒரு வருஷம் மட்டும் தான் கம்ப்ளீட்டா சேல் ஆயிட்டு இருக்கு. மொத்தமா 50 கார்கள் வரைக்கும் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த 50 காருமே அப்பவே சேல் ஆயிருச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமான தகவல். சரி, ஓகே. இந்த வண்டியில யூஸ் பண்ண இன்ஜின் பார்த்தோம்னா பாக்ஸர் 6 இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இன்ஜினோட டைப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அது தனியாக நம்ம ஒரு வீடியோ போடலாம். V8னா என்ன, பாக்ஸர் இன்ஜின் என்ன அப்படிங்கறத பத்தி. சரி, ஓகே, பேக் டு த டாபிக். இந்த வண்டியில 3 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க வித் டார்க் கன்வெர்ட்டரோட. யோசிச்சு பாருங்க, 1947 பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட இந்த வண்டி வந்திருக்குது. இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வண்டி 200 bhp பவரும் 610 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இந்த வண்டியை டெவலப் பண்ணியிருந்தது தான் மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ இந்த கார் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு கிளாசிக் மாடல் கார்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா கலெக்டர்ஸ், அவங்க கிட்ட மட்டும்தான் இந்த கார் வந்து இருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த ரோட்ஸ்ல எல்லாம் பாக்குறது அப்படிங்கிறது மிக அபூர்வமான விஷயமாவே இருக்கு. லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற கார் எதுன்னு பாத்தீங்கன்னா இசுசு கம்பெனில இருந்து வேக்கி கிராஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கார் தான். இந்த காரை பார்க்கும்போது என்னடா SUV கார் மாதிரி இருக்குது, ஆனா குட்டி கார் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் நமக்கே வரும். ஆக்சுவலா இது வந்து மினி SUV அப்படிங்கறத சொல்றாங்க. மினி SUVன்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த கார்ல 4 வீல் டிரைவ் வந்து கொடுத்திருந்தது மிக முக்கியமான விஷயம். இந்த கார் 1997 இருந்து 2001 வரைக்கும் ப்ரொடக்ஷன்ல இருந்திருக்குது. 2009 வரைக்குமே நிறைய இடங்கள்ல சேல் ஆயிருக்கு வேர்ல்டு வைடா அப்படின்னு பார்க்கும்போது. பட் இருந்தாலும் இது முக்கியமா ஜப்பான்ல அசம்பிளி பண்ணி சைனா மார்க்கெட்டுக்கு அதிகமா சேல் ஆயிருக்குது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இந்த கார் முக்கியமா சொல்லணும்னா 3 டோர் SUV கொண்டு வந்திருந்தது தான். இதை மற்ற கார்கள்ல இருந்து, அதாவது இப்ப நாம பார்க்கும்போது ஏன் வித்தியாசமா தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா 3 டோர் கான்செப்ட்ல வர்றதுனால தான். அது நமக்கு இப்போ தார் காரை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு பெருசா எதுவுமே தோணல, ஆனா இந்த காரை பார்க்கும்போது கண்டிப்பா தோணும். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கார்ல யூஸ் பண்ணியிருந்தது 3.2 லிட்டர் 6VDI V6 இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டியில மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த கார் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, அதனால நம்ம லிஸ்டிங்ல இந்த காரை ஆட் பண்ணியிருக்கோம். லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற கார் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹோண்டா E அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எலக்ட்ரிக் கார் தான். ஹோண்டா கம்பெனி ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரியான கம்பெனி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு வைடா இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறதும் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஹோண்டா கம்பெனியோட எலக்ட்ரிக் கார்னு சொல்லும் போதும் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் இந்தியன் கரன்சில நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது. பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா இதோட பிரைஸ் இன்னுமே அதிகமாகும். ஆனா காரை பாத்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் கார் மாதிரியே தெரியுது, ஏதோ குட்டி கார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னே தெரியற அளவுக்கு இந்த கார் இருக்குது. இது எலக்ட்ரிக் கார் கம்ப்ளீட்டா பார்த்தோம்னா யூரோப் மார்க்கெட்டுக்காக தான் ஸ்பெஷலா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ரேபிட் சார்ஜிங் வந்து 0 to 80 ரீச் பண்றதுக்கு
பண்ணுறதுக்கு வெறும் 45 மினிட்ஸ்லேயே இந்த கார் வந்து ரீசார்ஜ் ஆகிக்கும். ரெண்டாவது 400 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஃபுல் சார்ஜுக்கு ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த காருக்கு நிறைய விதமான ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பேசணும்னா வீடியோட லென்த் அதிகமாயிரும். இந்த வண்டியோட அதிகபட்ச பவர்னு பார்த்தோம்னா 204 BS பவரும் 310 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 0 to 100 ரீச் பண்றதுக்கு 7.6 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த வண்டி எடுத்துக்குது. இந்த வண்டி கம்ப்ளீட்டா ஒரு 5 சீட்டர் காரா மார்க்கெட்ல விட்டுருக்காங்க. இந்த காரோட பிரைஸ் 18 லட்சம் ரூபாய் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். ஆனா பாக்கிறதுக்கு குட்டி காரா இருக்குதே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே விஷயம், யூரோப்ல நிறைய தெருக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான தெருக்களாக இருக்கும். அங்கே வந்து நீங்கள் நீளமான காரெல்லாம் ஓட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து கனவுலேயே நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது. அந்த மாதிரியான ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது யூரோப் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிகளுக்கு டெவலப் பண்ணுற கார்கள் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி கார்களாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற சின்ன சத்துக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கார்கள் தான் அங்கே ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். அப்படிங்கிறதுனால நிறைய கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி கார்களை தான் யூரோப் மார்க்கெட்டுக்கு ஸ்பெஷலாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போறது ஃபியாட்டோட கிராண்ட் அப்படிங்கிற கார் தான். இதுவும் கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் கார் தான். ஆனா இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 லட்சம் ரூபாய் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தா இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ். இதுக்கு அடிஷனலா சில விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 32 இருந்து 35 lakhs வரைக்கும் இந்த காரோட பிரைஸ் வந்து வந்துடும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான காராவே ஃபியாட்ல இருந்து இந்த காரை விட்டுருக்காங்க. இது ரேபிட் சார்ஜிங்ல பார்த்தோம்னா 0 to 80 ரீச் பண்றதுக்கு ½ hour தான் எடுத்துக்குது. இதோட டோட்டல் ரேஞ்ச் பார்த்தோம்னா 450 கிலோமீட்டர் வரைக்கும் இது டோட்டல் ரேஞ்ச் வந்து கொடுக்கக்கூடியது. 118 BHP பவர் வரைக்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. வண்டியில போனுக்கு மொபைல் சார்ஜிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த வண்டியை நீங்க கன்வெர்டபிள் வண்டியாவும் நீங்க வாங்கிக்கலாம். ஹேட்ச்பேக் காரா வேணும்னாலும் ஹேட்ச்பேக் காரா வாங்கிக்கலாம். இல்ல கன்வெர்டபிள் வண்டியா வேணும்னு சொல்லி கேட்டீங்கனாலும் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்க வாங்கிக்கிற மாதிரி இந்த காரை டிசைன் பண்ணிருக்காங்க ஃபியட் கம்பெனி. இந்த காரை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா யூரோப் மார்க்கெட்டுக்கு தான் டெவலப் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் யூரோப் மார்க்கெட்ல வந்து ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கார் தான் அங்க யூஸ் ஆகும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்போ இந்தியன் மார்க்கெட்னா இங்க வந்து கம்பைண்டா நிறைய பீப்புள் இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான கார்கள் தான் அங்க சேல் ஆகும். இதுவே அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து இந்த மாதிரி வளைவு நெளிவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஸ்ட்ரைட் ரோடா இருக்கும். அதனால அங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா ட்ரக் மாதிரியான வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமா விரும்புவாங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா நம்ம மைலேஜுக்கு பார்ப்போம், மெயின்டெனன்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா ஹேட்ச்பேக் கார்கள் நல்லா வந்து சேல் ஆயிட்டு இருக்குது. இப்போ அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எஸ்யூவி லுக்கிங் இருக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கறதுனால இப்போ எஸ்யூவி டைப்ல இருக்கிற கார்கள் அதிகமா இங்க சேல் ஆகுது அப்படிங்கறது மிக முக்கியமான விஷயம். சோ நம்ம இந்தியாவில் இருக்கிற கார்களை மட்டும் நம்ம அதிகமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால ஃபாரின் மார்க்கெட்ல கொடுக்குற ஒவ்வொரு கார்களும் பார்த்தோம்னா நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. ஸோ அந்த வித்தியாசத்தை வந்து நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் எதா இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, அதை நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பத்தின வேற ஏதாவது ஃபீட்பேக்ஸோ இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் நண்பா. டாடா.